தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரெங்கராம்பட்டியை சேர்ந்தவர் ஜோதி. இவரது கணவர் ராணுவத்தில் பணியாற்றி உயிரிழந்த நிலையில் தனது குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவருக்கு ரெங்கராம்பட்டியில் சொந்தமாக விவசாயம் நிலம் உள்ளது. அந்த நிலத்தின் அருகே அதே பகுதியை சேர்ந்த ஜெயராம் மற்றும் பரமேஸ்வரி ஆகியோர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் மது வாங்குபவர்கள் அதனை குடிப்பதற்கு ஜோதியின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும், அங்கு மது விற்க வேண்டாம் என்று ஜெயராம் மற்றும் பரமேஸ்வரியிடம் கூறிய போது அவர்கள் ஆபாசமாக பேசி ஜோதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் நிலத்திற்கு செல்ல முடியாமல் தவிக்கும் ஜோதி இது குறித்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோதி, மது பிரியர்களின் ஆக்கிரமிப்பால் தனது நிலத்திற்கு செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும், மேலும் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து தனது நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். என் பேர் ஜோதி. நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரரின் மனைவி, விதவையாவேன். எனக்கு எங்கள் ஊருக்குள்ளே நுழையிற இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் சாராயம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் பல முறை சொல்லி பார்த்துட்டேன், இந்த மாதிரி இந்த இடத்துல செய்யாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க மேலும் மேலும் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னோட விவசாயத்தை பண்ண விடாமல் அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அங்கே குடிக்க வரவங்கள வச்சு என்னை தகாத வார்த்தையில் பேசி கொலை மறுத்து விடுறாங்க. நீ எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ண, என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அசிங்கமாக வார்த்தையில் ஜெயராமங்கிறவரும் அவரோட ஒய்ஃப் பரமேஸ்வரியும் சேர்ந்து என்னை பேசி கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்லும்போது கூட, இதுக்கு அடுத்து நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் 2 குழந்தைங்களை வச்சு அந்த இடத்துல தனியாக இருக்கேன். எனக்கு சொந்த பந்தமோ யாரும் எதுவும் கிடையாது. அதனால நான் காவல்துறைக்கு வந்திருக்கேன் இந்த விசாரணைக்காக. எனக்கு என்னோட இடம் பிரச்சனை இல்லாமல் கம்பி வேலி எனக்கு போட்டு கொடுத்துடணும். அதுக்கு விட மாட்டேங்கிறான். நான் எத்தனையோ தடவை பலமுறை சொல்லி பார்த்தும் கூட, நீ எங்கே வேணாலும் போய் யாரை வேணாலும் பாரு, என்கிட்ட எல்லாருமே இருக்காங்க, நான் அப்படி தான் தொழில் பண்ணுவேன், நீ என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னை ஆள் வச்சு மிரட்டல் கொடுத்துருக்கு. சவால் பப்ளிக்காகவே கொடுக்குறான். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால எனக்கு வேறு வழி இல்லை. நான் காவல்துறையிட்ட நான் வந்திருக்கேன். எனக்கு என்னோட இடத்த மீட்டு கொடுத்து அந்த இடத்துல கம்பி வேலி போட்டு கொடுக்கணும். அவனுக்கு அந்த இடத்துல போனால் அந்த குடிக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட இடத்த சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சைடில் பார் மாதிரி வச்சு அங்கே போய் குடிக்கிறாங்க, செய்கிறாங்க. அவன் பேசுகிறதும் இல்லாமல் அந்த வர்றவங்களையும் சேர்ந்து என்னை பேச வச்சு எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. நீ எப்படி வருவ அப்படிங்கிற மாதிரி என்னை பேசுகிறாங்க. வீடும் எனக்கு உள்ளூரில் தான் இருக்குது. இந்த மாதிரி குடிச்சிட்டு அங்கே பக்கத்தில் கோயிலில் களவும் நடந்திருக்கு. ஆனால் அதை யாருமே அங்கே கேட்குற மாதிரி இல்லை. அங்கே போய் சொன்னாலும் அது யாரும் கேட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கேட்டு கொடுக்கணும். என் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், எனக்கும் பாதுகாப்பு வேணும். என்னோட இடமும் எனக்கு ஐயா அவங்க நல்ல முறையில் அளந்து எனக்கு அதை கல் போட எனக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும். இதுதான் நான் கேட்டுக்கேன். நான் இது பலமுறை ஜெயராம்கிட்டையும் அவங்க மனைவிட்டையும் சொல்லி பார்த்துருக்கேன். அவங்க அதை கேட்கல. நீ என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி எனக்கு பேக்ரவுண்டு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு எக்ஸர்வீஸ்மேன் ஒய்ஃபாக இருந்தும் கூட எனக்கு பாதுகாப்பு இல்லை. எனக்கே இப்படின்னு சொல்லி சொன்னால் நான் யார்கிட்ட போக முடியும்? நீங்கள் தான் அதை எனக்கு பார்த்து கேட்டு கொடுக்கணும்.